தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு என்பது சாமானிய அமைப்பு அல்ல, லட்ச வணிகர்களை உள்ளடக்கிய அமைப்பு. இந்த கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக சாமானிய வணிகர்கள் துடை தெரியக்கூடிய காட்சி ஒவ்வொரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை வேடிக்கை பார்க்க கூடாது என்பதற்காக தான் உதாரணமாக மரியாதைக்குரிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், இந்திய நாட்டுக்கு 25% வரி, தொடர்ந்து மேலும் 20% வரி என்று சொன்னால் நம் உணர்வுகளை தூண்டி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு மிக தெளிவாக சொல்லுகிறோம், ஒவ்வொரு இந்திய மகனும் ஒவ்வொரு தேசப்பற்றுள்ள இந்திய குடிமகனும் கட்டாயமாக அமெரிக்கா பொருளை வாங்குவதை தடை செய்யப்பட வேண்டும். அதே போன்று உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அதை தாண்டி உள்ளூர் வணிகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் கார்பரேட் கம்பெனிகள், இந்த ஆன்லைன் வர்த்தகம், இவர்கள் எல்லாம் நாம் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்வுகளை தூண்டுகின்ற வண்ணமாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 10:30 மணி அளவில் திருச்சியிலே நடைபெறுகின்ற கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து போராடுகின்ற போராட்டம், இடம் டிமார்ட் கட்டிடம் கட்டி கொண்டிருக்கின்ற வளாகத்து முன்பு முற்றுகை போராட்டம் என்பதை பேரமைப்பு அறிவித்திருக்கிறார். அறிவித்த பிறகு தமிழக மக்கள், பல்வேறு மக்கள் என்னோடு கூட பேசியிருக்கிறார்கள். என் வீட்டிலே குடியிருந்த 6 கடைகள் காலி செய்யப்பட்டது, மீண்டும் அந்த கடை வைப்பதற்கு வியாபாரிகள் இல்லை. ஆக இதே நிலை நீடித்தால் வருங்காலத்தில் தமிழகத்திலே சிறிய வியாபாரிகளே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும். இந்திய பொருளாதாரத்தை உலகம் முழுவதும் பொருளாதார தாக்கம் ஏற்பட்ட பொழுது தாங்கி பிடித்தவர்கள் சாமானிய வணிகர்கள் என்பதை மிக தெளிவாக வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டம் என்பது நம்பிக்கையோடு போராடுகின்றோம். நம்பிக்கை கட்டாயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அரசுக்கு குறிப்பாக ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு 5 அடுக்கு விலையேற்றம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு விலை, ஆன்லைனுக்கு ஒரு விலை, சூப்பர் மார்க்கெட் சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலை, ஆனால் சிறு கடைகளுக்கு ஒரு விலை என்று பிரிக்கப்பட்டு எங்களுடைய விலை, நாங்க சாதாரணமா கார்பரேட் கம்பெனிகளுக்கு நாங்க 150 கிராம் பிஸ்கட் பாக்கெட் வித்தோம்னு சொன்னா அதனுடைய விலை 12 ரூபாய் விற்போம். ஒரு பாக்கெட்டுக்கு 50 பைசா கிடைக்கும். ஆனா அதே 150 கிராம் பிஸ்கெட்டை கார்பரேட் கம்பெனிகளுக்கு தனியாக பேக்கிங் 133 கிராம், வாயிலே நுழையாது. 133 கிராம் என்பது 17 கிராம் பிஸ்கட் எடையளவு குறைகிறது. ஆனால் 12 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டை 10 ரூபாய் என்று ஆஃபர் போட்டு விற்பார்கள். மக்கள் எடையை பார்க்க மாட்டார்கள், பிஸ்கெட்டை தான் பார்ப்பார்கள். இதை பார்க்கின்ற பொழுது சாமானிய வியாபாரிகள் நம்மை ஏமாற்றுகின்றார்கள் எண்ணம் மக்கள் மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிலையெல்லாம் போக்குவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு எங்கள் கோரிக்கை பட்டியலை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களை கேட்டு பெறுவார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய கோரிக்கை மனுவை தர இருக்கிறோம். கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆட்சி அமைத்தால் இதையெல்லாம் தீர்ப்போம் என்று எழுத்துப்பூர்வமான தருகின்ற கட்சிகளை எங்களுடைய ஆட்சி மன்ற குழுவிலே ஆலோசனை பெற்று அதன் பின் எங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு கட்டாயமாக அறிவிக்கும்.